எதெல்லாம் கையிலேருந்து விட்டு போச்சோ, எதெல்லாம் வேலையே கிடைக்காம போச்சோ, இருக்கிற வேலையில கோளாறாச்சோ, எல்லா விதமான வேலைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். மாத்ருகாரகன் அம்மாவுடைய முன்னோர்கள் சொத்து வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். எதெல்லாம் க்ளோஸ் ஆச்சோ அதெல்லாம் மறுபடியும் ரீஓப்பன் ஆகும். வேலை நிமித்தமா, தொழில் நிமித்தமா, உத்தியோக நிமித்தமா, வியாபார நிமித்தமா கண்டிப்பா நிறைய பேர் ஹைதராபாத் இல்லைன்னா மகாராஷ்டிரா போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை ஜாதகத்துல பாக்கியஸ்தானம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா யூரோப் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. இங்கே ஒரு இஷ்யூலாம் ஒன்றும் வராது, தைரியமா இருக்கலாம். ஏன்னா டைமும் நல்லா இருக்குங்கிறதுனால 10ஆம் இடம் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ஸ்தானம். அது உழைப்புக்கான ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய ஸ்தானமா மிதுனத்துக்கு இருக்கு. அதனால சனிக்கு அக்கறம் கண்டிப்பா நல்லதுதான் பண்ணும், தைரியமா. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட சனி வக்ர பயிற்சி பலன்கள் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா, நமஸ்காரம். சனி வக்ர பயிற்சி அப்படின்றத பத்தி நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கொடுக்க போகுது, எவ்வளவு அவங்க கவனமா இருக்கணும், அதோட பரிகாரம் என்ன அப்படின்றத நீங்க டீட்டெயில்டா ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுக்கு சொல்லுங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரங்கள். எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். சனி இப்போ வக்கரமாகுதுன்னு சொன்னோன்னா ஆளுக்கு துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுற மாதிரி ஒரு பயத்தில் எல்லாம் சுற்றிட்டு இருக்கீங்க. பட் உண்மை என்னன்னா சனி வக்கரமான நல்லது தான் பண்ணோம். ஏன் நல்லது பண்ணால் குருவுடைய முழு சுபராக இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை, உச்சபலத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையினால் சனி வக்கரம் அடையும் பொழுது ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணும். ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் 138 நாட்கள் இந்த சனி வக்ரகதியில் இருக்கும். இந்த வக்ரம் ஆறதுனாலே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ கடகத்துலேயோ விருச்சிகத்துலேயோ அதே மாதிரி ரிஷபத்துலேயும் சரி, கன்னிலையும் சரி, தனுசுலையும் சரி, ஏதாவது ஒரு கிரகம் சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குருவோ சுக்கிரனோ அல்லது புதனோ இந்த இடத்துல வக்ரமாக இருக்குன்னு வைங்க, இவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஜாக்பாட் அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் வீடு வாங்குவாங்க, நிறைய பேருக்கு பொண்ணு அமையும், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி குழந்தை ஆகும், நிறைய பேருக்கு ஃபாரின் செட்டில்மெண்ட்டு, கடன் தீர்வது, புதுசாக வியாபாரம் தொடங்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த இடத்துல கிரகங்கள் வக்ரமாக இருக்கும்போது ரொம்ப அதிகமான வளர்ச்சியை கொடுக்கும். நானே எதிர்பார்க்கலாம் சார், நேற்று பார்த்தா இன்னைக்கு ஹீரோன்ட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி நடக்கும். அதாவது பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த இடத்துல கிரகம் மட்டும் இருந்தாலும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும், ஒரே அடியாக நடக்காமல் 2 மாதத்தில் நடக்க வேண்டியது 4 மாதத்தில் நடக்கும். ஆனால் நடக்கும். ஒருவேளை அந்த இடத்துல வக்ரமாக இருந்ததுன்னா மிக அதிகமான வேலை ஒரே மாதத்தில் முடிஞ்சு 138 நாட்களுக்கு இந்த ஒரு ராசிக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஒரு ராசிக்கும் நம்ம டீட்டெயிலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுனம்க்கு இந்த 138 நாள் நீங்க சொல்ற இந்த வக்ர சனி என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கொடுக்க போகுது சார்? மிதுனத்தில் பிறந்த ஒரு நபரும் சந்தோஷமா இருக்கலாம். எதெல்லாம் கையிலேருந்து விட்டு போச்சோ, எதெல்லாம் வேலையே கிடைக்காம போச்சோ, இருக்கிற வேலையில கோளாறாச்சோ, எல்லா விதமான வேலைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். முதல் விஷயம் அதுதான். சார், ஒரு எக்ஸாம் எழுதுறேன், நான் சிவில் சர்வீஸ் எழுதுறேன், நீட் எழுதுறேன், லா செட் எழுதுறேன், டிஆர்பி எக்ஸாம்ஸ் பேர் வந்திருக்கு, இல்லைனா குவாலிஃபை ஆகனா, இல்லை எனக்கு வேலை கிடைக்குமா, கவர்மெண்ட்டுக்கான பிராப்தம் இருக்குமான்னு அடுத்த 2 மாசத்திலே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா சூரியன் குருவுக்கான கன்ஜங்ஷன் ஏற்பட போகிறது. இப்போ ஆடி மாதம் சூரியன் குரு கன்ஜங்ஷன் ஏற்படுதுன்னா ஆடி 17ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக ஆஃபர் கிளியர் ஆகும். நீங்கள் எதிர்பார்க்குற சீட்டு கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்க்குற வேலை கிடைக்கும், நிறைய பேருக்கு பேங்க்ல கிளியர் பண்ணி வேலை கிடைக்கும். மாத்ருகாரகன் அம்மாவுடைய முன்னோர்கள் சொத்து வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். எதெல்லாம் க்ளோஸ் ஆச்சோ அதெல்லாம் மறுபடியும் ரீஓப்பன் ஆகும். இதெல்லாம் இனிமேல் தேராதுன்னு சொல்லி தண்ணி தெளிச்சு விட்ட கேஸுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிதுனத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கும் மன நிம்மதியே இல்லை சார். வாழ்க்கையில் 24 மணி நேரம் சண்டை. அதாவது நான் ஒன்று சொன்னால் எங்கள் மாமியார் ஒன்று சொல்கிறாங்க, மாமியார் ஒன்று சொன்னால் நான் ஒன்று சொல்கிறேன். இன்ஃபேக்ட் அது என்னமோ ஒரு மாதிரி ஒரு 7ஆம் பொருத்தம்னு சொல்கிற மாதிரி ஒரு பிரச்சனையாகவே இருக்குங்கிற மாதிரி சொல்லக்கூடிய நபர்களுக்கு இப்போ அதுலேருந்து கொஞ்சம் விடிவு காலம் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு சில பேர் வீடு மாற்றி போகிறது, இல்லை மேல் வீட்டுக்கு குடி போயிடுறது, இல்லையா அவங்க மாமனார் மாமியார் ஒரு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போகிறது. இந்த சனி வக்கரமாக இருக்கும்போது பிரச்சனை பண்ணி வெளியே வராமல் பார்த்துக்கணும். ஒரு சுமூகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு பிரிவு ஏற்படும் போது அது உங்களுக்கு நல்லா இருக்கும். முதல் விஷயம். அதே மாதிரி வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக கண்டிப்பாக நிறைய பேர் ஹைதராபாத் இல்லைன்னா மகாராஷ்டிரா போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை ஜாதகத்தில் பாக்கியஸ்தானம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா யூரோப் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஓகே, பட் இந்த மாதிரியான ஊர் விட்டு ஊர் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஸ்பெசிஃபிக்காக இந்த இடங்களுக்கே போவாங்க. ஓ சூப்பர். அந்த கிரகங்கள் வக்கரம் அடையும் போது அந்த நட்சத்திரத்துக்குரிய ஸ்தானத்துக்கு ஒரு லொக்கேஷன் இருக்குது. அந்த லொக்கேஷன் பொதுவாக ஆக்டிவேட் ஆகும். அதனால அந்த வார்த்தைகள் சொல்கிறேன். அதனால கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஓப்பனாக சொன்னால் வேற ஊருக்கு மாற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்.
மன நிம்மதிங்கிற ஒரு விஷயம் வந்து வேலைக்கும் கொண்டு போய் தேடாமல் வீட்டுக்குள்ளேயே மன நிம்மதியை தேடணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா வக்கரமாக சனி இருக்கும்போது அன்னெசரி ரிலேஷன்ஷிப்பும் டெவலப் ஆகும். ஒரு ஃப்ரெண்டுன்னு வருவாங்க, லாஸ்ட்டில் ப்ராப்ளத்தை கொண்டு போய் விட்டுருவாங்க. நான் சொல்லவே இல்லாமல் அப்புறம் சொன்னேன்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாறும். ஏன்னா புதனும் வக்கரமாக இருக்குது இந்த நிலைமைகளில். அதனால் கம்யூனிகேஷனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். ஆனால் என்ன சொன்னாலும் சரி, ஒரு 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 நெகட்டிவான ஒரு செய்தி கண்டிப்பாக அடுத்த 138 நாட்களில் வரும். அது ஹெல்த் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை பிரிவுக்கூடிய செய்தியாக இருக்கலாம், இல்லை இறப்பக்கூடிய செய்தியாக கூட இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய ஒரு நிலைமை தான். அதாவது அது ஒன்றும் நம்ம தடுக்க முடியாது. ஏன்னா கர்மாங்கிறது எதுவாக இருந்தாலும் அது நடந்ததாக தீரணும். நம்ம அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகாமல் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது நல்லது பண்ணும். இது வந்து மிதுனத்துக்கு நீங்கள் வந்து பாசிட்டிவாக சொல்வீங்க அப்படின்னா, நீங்கள் திடீர்னு இந்த மாதிரி இறப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லுங்கள், அது பாதிக்கிற மாதிரி தானே சார்? ஒண்ணுதாம்மா, 10வது இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் வந்து எப்பவுமே நல்லது பண்ணாது. 75% வந்து நல்லது பண்ணும் ஃபார் ஷுர். ஆனா அது கர்மஸ்தானமும் கூட. 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம். ஒரு மனுஷனுக்கு வந்து வீட்டில் கர்மா நடக்குதான்னா கர்ம பாவம் ஓடுதா, கர்மத்துக்குரிய நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆயிடுச்சா, அதுக்கான கிரகம் வேலை செய்தான்னு பார்த்துட்டு வர சொல்லுவாங்க. அப்போ வீட்டில் ஆல்ரெடி பெரியவங்க இருந்தாங்கன்னா இந்த டைம்ல கண்டிப்பா பிரச்சனை ஆகும். ஆனால் அது சுயஜாதகம் பொறுத்து தான். சுயஜாதகம் பொறுத்தாலும் கோச்சாரத்தில் சனி அங்கே வந்தால் தான் வேலை செய்யும், இல்லைன்னா வராது. இல்லைன்னா அதுக்கான இதே நடக்காது. இல்லைன்னா கீழே விழுவாங்க, ஆக்சிடென்ட் ஆகும், கால் உடையும், இந்த மாதிரி விஷயங்கள் கூட நடக்கும். அதாவது இறப்பளவுக்கு போல அப்படின்னா கூட இந்த மாதிரி விஷயங்கள் கூட நடப்பதற்கு, அதாவது மிதுனத்துக்கே நடக்கணும்னு இல்லை, மிதுனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நபர்கள் சார்ந்தவங்களுக்கு கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். ஃபைன் சார். இப்போ நீங்கள் கவனமாக இருக்கிறது இதை சொன்னதுனால இது தாண்டி வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா? கண்டிப்பாக ஆஃபீஸில் யார் என்ன சொன்னாலும் ஓகே சொல்லக்கூடாது. சனி வக்கரமாக இருக்கும்போது அது உள்ள ஒன்று இருக்கும், வெளியே ஒன்று சொல்லுவாங்க. பிளான் ஒன்றவா இருக்கும், கேம் பிளான் வேறையா இருக்கும். ஆனால் நமக்கு சொல்கிறது வந்து ஒன்றா இருக்கும். அதனால எது என்ன எதுன்னு சொல்லி கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்கிறது தான் நல்லது. அதனால் பெரிய ஒரு இஷ்யூலாம் ஒன்றும் வராது, தைரியமாக இருக்கலாம். ஏன்னா டைமும் நல்லா இருக்குங்கிறதுனால 10ஆம் இடம் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ஸ்தானம். அதாவது அது உழைப்புக்கான ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய ஸ்தானமாக மிதுனத்துக்கு இருக்க போகுது. அதனால சனிக்கு வக்கரம் கண்டிப்பாக நல்லது தான் பண்ணும், தைரியமாக. ஸோ இது நம்ம பார்த்ததுக்கப்புறம் பரிகாரம்ன்றது கண்டிப்பாக நம்ம சொன்னால் ஒன்று தான் பரிகாரம் சொல்ல. மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அரங்கநாதன் வழிபாடு, ஸ்ரீரங்கத்துக்கு போங்க, பள்ளிகொண்ட பெருமாளை தாராளமாக சுவாமியை பாருங்கள். பாசிபிளாக வெள்ளிக்கிழமை காத்தால தாயாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெருமாளை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும். கஷ்டம்னா சென்னையில் இருக்கிற மாதிரி எங்கே இடத்துல பெருமாள் படுத்துட்டு இருக்கக்கூடிய நிலைமைகள் இருந்தாருன்னா, சயன கோலத்தில் இருந்தாருன்னா அவரை போய் பார்த்துட்டு வருவது பெரிய அதிர்ஷ்டத்தை. சனி பெயர்ச்சி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேக்டர் தான் சார், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த சனி வக்ர பெயர்ச்சி அப்படின்றதுக்கு வேற ஏதாவது சிறப்பு இருக்குமா? இது பெயர்ச்சிங்கிறது உள்ளே தான் நடக்கும். நான் சொல்றது மீன ராசியிலேயே தான் சனி இருக்கும், இது வேற இடத்துக்கு சனி போகாது. ஆனால் சனி வக்ரமாகும் போது அதற்கான பலன்கள் மாறுபடும், வேறுபடும். சனி நேர்கதியில் போகிறக்கும் ரிவர்ஸில் வர்றக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரிவர்ஸில் வர்றதுன்னா அதோட எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சார், இப்போ ஒவ்வொரு ராசியும் நம்ம பார்க்கும்போது மேஷம் எடுத்துப்போம், இல்லை சிம்மம் எடுத்துப்போம். இப்போ அவங்களுக்குலாம் வந்து விரைய சனி சொல்கிறாங்க, சிம்மத்துக்கும் அஷ்டம சனி சொல்கிறாங்க, கன்னிக்கு கண்டக சனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் சனி அப்படின்னு இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இந்த வக்ர சனி அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் கொடுக்கும், இல்லை நல்லது கொடுக்கும்ன்றதை நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக. அதாவது ஒரு கிரகம் நார்மலாக போகும்போது செய்யக்கூடிய வேலையோட வக்ரமாகும் போது அதோடைய வேலை, அதோடைய பலன்கள் வந்து மாறுபடும். வக்ரமாகும் போது என்ன நடக்கும்னா பழைய கதை இப்போ சரியாகும்னு சொல்லலாம். வக்ரம் அப்படின்னாவே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியை பயங்கரமாக வளர்த்து இது முடியவே முடியாது, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சில பேர் வந்து ஷிஃப்ட் ஆகிருப்பாங்க. வக்ரமாக கிரகங்கள் இருக்கும்போது முடிஞ்சு போன கம்பெனி இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு விட்டு போன விஷயத்த அவங்க எடுத்து பெரிய அளவுக்கு வச்சு வருவாங்க. அதே மாதிரி நல்லா இருக்கிற இடத்துல இருந்து வக்ரமாக ஒரு கிரகம் வேலை செய்யுது அப்படின்னா அங்கேருந்து பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனை பண்ணி வெளியே வந்து திடீர்னு பார்த்தா மந்திரி ஆயிடுவாங்க. அந்த வக்ரத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு. ஓகே, மின்னல் வேகத்தில் ஒரு மனுஷன் மேலே போகிறான், கடன்னு மேலே வர்றாங்கன்னா அது வக்ரம் தான் காரணம். அதில் பரிவர்த்தனையும் இருந்ததுன்னா அது இனியும் பலத்தை கொடுக்கும். அந்த மாதிரி வக்ரத்துக்கு இப்போ என்னதான் இந்த சனியோடைய காரகத்துவம் அவங்க சொன்ன மாதிரி 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி, எந்த கான்செப்ட்ல இருந்தாலும் சரி ஒரே ஒரு விஷயம்தான், அது போகிற நட்சத்திரம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம், ஒரு பாசிட்டிவான நட்சத்திரம், சுபகிரகம், ஈக்குவலண்ட்டாக எடுத்துப்போம். அதனால் நல்லது தான் பண்ணுமே தவிர கெட்டது பண்ணாது. அது ஒரு பலன் இதுக்குமே மாறுபடும். சார், இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராசி தெரியாதவங்க இருப்பாங்க, லக்னம் தெரியாதவங்க இருப்பாங்க, அவங்க பிறந்த தேதி கூட தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல சார். அப்படி இருக்கும்பொழுது இந்த 138 நாட்கள் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியனாலும் பரவாயில்ல, இந்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சாலே போதும், இதுவுமே உங்களுக்கு ஒரு பிரதிபலன் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்குமா சார்? கண்டிப்பாக. அதாவது இப்போ கிரகத்துடைய கோச்சார வேல்யூ, இன்னைக்கான கோச்சார நிலைமை, இதெல்லாம் நம்ம கன்ஜங்ஷனில் பார்க்கும்போது பொதுவாகவே
இந்த 138 நாட்களில் பாசிபிளாக வியாழக்கிழமை காத்தால 6 to 7 இல்லைங்களா, வியாழக்கிழமை காத்தால பொதுவாகவே இந்த வரதராஜ பெருமாள் போயிட்டு வருவது, வரதராஜ பெருமாளுடைய கோவிலுக்கு போயிட்டு வருவது, இல்லையா கரி வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வருவது பெரிய மாற்றத்தையும், லைஃப்பில் இவ்வளோ அளவுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள், உங்கள் பிரச்சனை என்ன இருக்கோ நீங்கள் அந்த டைமில் போய் மனசில் சங்கல்பம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எப்போல்லாம் போகணும்? எவ்ரி வியாழக்கிழமை, ஒரு வியாழக்கிழமையும் காலையில் 6 to 7 போகலாம். இல்லை சார் கோவில் திறக்காது, நான் போக முடியாதுன்னா ஈவினிங் போங்க. ஆனால் வியாழக்கிழமை போகிறதுங்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சார், இவ்வளோ நேரம் எங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள், அப்புறம் அதோட பரிகாரங்கள் முக்கியமாக இவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. உண்மையாகவே மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து இது மூலமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது. உங்கள் நேரத்துக்கும் அப்புறம் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு ராசிக்கான அந்த டீட்டெயிலுக்கும் ரொம்ப நன்றி சார். வேறு ஒரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயங்கள் இன்னும் டிஸ்கஸ் பண்ணுவோம், தெரியாத விஷயங்கள் கற்றுப்போம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூமா. நமஸ்காரம்.